மொட்டன மொயிலி லைனிங் வந்திருக்காரு. ஏக்கர் பந்தை போல்டு மேலே போய் சரியான அவுட் எடுத்து கிளப்பி விட்டார் கோஸ்வாமி. வெல்கம் பேக். இது சுரேஷ் கேம் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்றும் நம்ம மல்டிப்ளேயர் மேட்சாக போட போகிறோம். கவலைப்படாதீங்க, அடுத்து ஒரு வேறு சீரீஸ் நம்மளுக்கு வெயிட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டாஸ் ஜெயிச்சோம், அதனால் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இது நம்ம டீம் இன்னைக்கு பார்த்தா பேண்டன் அப்படின்றவர் தான் வந்து கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா இந்தியன் லீக்ன்றதுனால மேஜராக வந்து இந்தியன் பிளேயர்ஸே இருப்பாங்க, 7 பேர் ஒரு டீமுக்கு அப்படின்றதுனால பேண்டன் வந்து கேப்டனாக போட்டிருக்கோங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படி யார் பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டிங் துள்ளு மட்டும் தான் போட்டிருக்கோம், பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பாஸ் பவுலர் இஷாந்த் சர்மா தான் வந்திருக்காரு. பந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீப் ஷாட்டில் ஒரு 2 ரன்னுக்கான ஒரு முயற்சி வந்திருக்குங்க துல்லுக்கு. சரியான ஒரு பேட்டிங், ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு சிங்கிள் மாதிரி. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா லெக் சைடில் ஒரு கிண்டி விட்டார். அது நல்ல டைவிங் போட்டு நல்லா பிடிச்சிருங்க அந்த ஃபீல்டரு. அதனாலே பவுண்டரி நம்மளுக்கு போக மாட்டேங்குதுங்க. இங்கே நேராக அடிச்சிட்டாங்க பவுன்சர் மாதிரி போட்டு. ஸ்பின்னர் பவுன்சர் போட்டு எப்படி அடிக்கிறது, பாஸ் பால் போட்டால் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் இதே பால் போட்டுட்டு இந்த தடவை மாறுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு நவுந்து போய் ஷார்ட் பால் விலைக்கு ஒரு அடி அடித்தேன். பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 ரன் தான் போச்சு. மீண்டும் அதே மாதிரி தான் போட்டாங்க. அந்த தடவை நம்மளுக்கு டைமிங் நல்லா இருந்ததுனால மேலே தாண்டி போய் விழுந்தது கூரை பிச்சுக்கிட்டு. இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. என்னதான் 2 பால் நல்லா தான் போட்டாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஏரில் போயிருக்கு, சரியாக படலை. பார்த்தீங்கன்னா கையில் போய் உட்காந்துச்சு. பேண்டன் முதல் விக்கெட் இங்கே நம்ம இழந்திருக்கோம். நம்ம டீமில் பேண்டன் கேப்டன் எழுந்துட்டு போகிறாருங்க. என்னதான் பார்த்தீங்கன்னா நல்லா ஓவர் தான் போட்டிருக்காரு கோபால். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே ஷாட் தான் வந்து கேதார் ஜாதவ் அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களாப்பா கேதார் ஜாதவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணுறது, டீமில் எடுத்த பாவத்துக்கு இப்படி தான் பண்ணி ஆகணும். ஒரு செம்ம ஷாட் இங்கே போயிருக்குங்க. படிக்கல் அப்படின்ற மாதிரி ஒரு 4 அடிச்சிட்டாருங்க, 6 அடிச்சிட்டாருங்க மேபி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. ஆனால் சரியான டைவிங் ஆச்சுங்க. துல் பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர், ப்ராமிசிங் யங்ஸ்டர், இங்கே ஒரு 11 ரன்னுக்கு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கல் மீண்டும் ஒரு 6 அடிச்சிருக்காருங்க. படிக்கல் வந்து டீமுக்கு அடிக்கல் நாட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் 1 and only ஆர்மியாக பார்த்தீங்கன்னா படிக்கல் மட்டும்தான் நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி மோடி அடிச்சிருக்காரு லெக் சைடில். இந்த தடவை ஸ்பீல்டு இருக்கிட்ட ஆனால் மிஸ் ஸ்பீல்டுங்க. படிக்கல் இங்கே என்னன்னு தெரியல, அடிக்கிற எல்லாமே பவுண்டரிஸ் மட்டும் தான் போகுது, அதே திசையில் தான் போகுது. இந்த முறை பார்த்தீங்கன்னா மொயின் அள்ளி உள்ளே வந்திருக்காரு அண்ணாத்த. ஆனால் முறை அடிச்சிருக்காரு. டைமிங் இருக்கா இல்லைங்க, நேராக கையில் போய் உட்காந்துச்சு. மொயின் அள்ளி வந்தவொடனே கிளம்பிட்டாருங்க. யாராச்சும் ஒருத்தர் படிக்கலுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் ரன் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு அடுத்த ஓவரில் இங்கே சரியான ஒரு ஷாட். இங்கே நம்ம பால் கிட்ட இருந்து பால் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன், வெஸ்ட் இண்டீஸ்னாலே அதிரடியாக தான் விளையாடுவாங்க தெரியும். அது மாதிரி தான் அடித்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு வழியாக முடிச்சிட்டாருங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் பார்த்தீங்கன்னா 57 ரன் அடிச்சிருக்கோம், 9 விக்கெட் விழுந்துருச்சு. இருந்தாலும் 58 ரன் அடித்தா தான் அவங்க வின். அதனால் ஒரு நல்ல ஸ்கோர் இருக்குது நம்மக்கிட்ட ஜெயிக்கிறதுக்கு. இங்கே ஃபஸ்ட்டு பால் நம்ம மொயினடி வச்சு போட்டிருக்கோம். ஆனால் நேராக பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஷாட் அடிச்சிட்டாருங்க. ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு ஃபஸ்ட்டு பந்து. ஃபஸ்ட்டு பாலே எப்படி போச்சுன்னா ஓவரே ப்ரெஷர் ஆகிரும். இங்கே மொயினடி அடுத்த பால் அதே ஷாட் அடிச்சிருக்காங்க. இந்த முறை டைமிங்கில் கொஞ்சம் இழுத்து போட்டதுனால நேராக கையில் போய் உட்காந்துருக்கு. மொயினடிக்கு முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. தீபக் கூட அவரோட விக்கெட்டை வந்துட்டு போகிறாருங்க. அடுத்த பந்து ஹெட்மயர் நேராக போயிருக்கா. சாரிங்க, அது கோஸ்வாமிங்க, நான் ஹெட்மயர் நினச்சிட்டேன். பரவாயில்ல, இருந்தாலும் இன்னொரு விக்கெட்டா மொயினடிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கம் நடராஜன் ஒரு 6 கொடுத்துட்டாருங்க. என் ஸ்பின்னர் நல்லா போட்டிருக்காங்க, பாஸ் பாலும் கொஞ்சம் இதாக தான் போட்டிருக்காங்க. எனக்கு இந்த தடவை ஒரு ஷார்ட் பாலுக்கான முயற்சி, அதே ஷாட் அடிக்க போய் அவுட் ஆயிருக்காரு. இந்த தடவை அவுட் ஆனது யாரும் பார்த்தீங்கன்னா ஏசிங் அவுட் ஆகிட்டு போகிறாரு. 12 ரன்னுக்கு ஒரு 6 ஒரு 4 அடிச்சாரு. இந்த பக்கம் மோடி இன்னொரு பவுண்டரி ஸ்ட்ரேஸ் கோபால் 3.1 ஓவரில் அடிச்சிருக்காரு. 3 ஓவர் 30 அடிச்சிருந்தாங்க. இப்போ 34 ரன் ஆயிடுச்சு. அடுத்த பாலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் போயிருக்கு. சந்தீப் தூள் என்னதான் ஃபஸ்ட்டு பாலே ஒரு பவுண்டரி போனாலும் பரவாயில்ல, ஒரு எக்ஸ்ட்ரா பதட்டப்படாமல் இன்னொரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகல, பந்து உருண்டு அன்றாமல் போயிருக்கு. அதில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. கீப்பர் நல்லா ஒரு கேரி பண்ணி போல்டு அடிச்சிருக்காரு. பார்த்தோன்னே அவுட்டுன்னு இருந்துச்சு. அதே மாதிரி அப்பையரும் அவுட்டு கொடுத்தாரு. ப்ரூம் பார்த்தீங்கன்னா 0 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாமல் ஒரு பவுன்ஸருக்கான முயற்சி. பால் ஃபஸ்ட்டு பால் விக்கெட் எடுத்துறாருங்க. ஸ்ரேயஸ் கோபால் வந்தீங்கன்னா 8 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு ஒரு 6 மட்டும் அடித்தார். டீமுக்காக அவர் என்ன முடியுமோ அவர் செஞ்சுட்டு போனார். 7 விக்கெட் விழுந்துருச்சு ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்ம கையில் வந்துருச்சு சொல்லும் போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 இருக்குது. எல்லா பாலும் 6 அடிச்சா ஜெயிச்சிருவாங்க. இங்கே ஒரு சரியான 6 அடிச்சிருக்காரு கிறிஸ்டப்பா கௌதம் அப்படின்னு நினைக்கிறேன் நான், தெரிஞ்சு. இங்கே ஒரு அவ்வளோதாங்க, 3 பால் 14 இருந்துச்சு. ஒரு நல்ல பாலை போட்டார். அதனால் நமக்கு இங்கே ஜெயிச்சாச்சு என்று தெளிவுடனும் பெருமையுடனும் கூறிக்கொள்கிறோம். கடைசி பந்தையும் ஒரு 2 ரன்னுக்கான முயற்சி தான். அதோட மேட்ச் முடிஞ்சு 11 விக்கெட் வித்தியாசத்தில் ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம். அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இதோட இந்த மல்டிப்ளேயர் சீரிஸ் கொஞ்சம் நாளைக்கு ஓய்வு. ஆனால் நம்ம வெஸ்ட் இண்டீஸ் பிரீமியர் லீக் மாதிரி ஒரு பிரீமியர் லீகை வந்து நாளைக்கு ஒரு அப்டேட்டில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து வீடியோ வரும். அதனால் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.